ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து சட்டியில் வந்து ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கின்னு சோம்பும் பட்டையும் போட்டு தாளிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் 2 பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. கறிவேப்பிலை ஒரு கொத்து போட்டு தாளிச்சிக்கோங்க. ப்ரௌன் கலர் ஆனும் இருக்கும், வதக்கணும். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. தக்காளி 2 பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன், அப்புறமா குழம்பு மிளகாய்த்தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டு கலக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த முருங்காவை போட்டுக்கோங்க. சிக்கன் வந்து ஒரு 1/4 கிலோ அளவு போட்டு தண்ணி வந்து ஒரு 2-3 டம்ளர் ஊற்றிக்கோங்க. ஏன்னா இது குழம்பு தான், நம்ம தாராளமாக தண்ணி ஊற்றிட்டு இதில் வந்து அப்புறமா கரம் மசாலா போடணும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டு எல்லாத்தையும் கலக்கி விட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா முருங்காவும் சிக்கனும் வெந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வெந்துட்டு அப்புறங்க கடைசியாக கொத்தமல்லி போட்டு கலரி வெட்டி எடுத்திங்கன்னா இந்த சிக்கன் குழம்பு ரெடி. இதை வந்து சுட சுட இருக்க சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.